என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் ஒரு பொருள் ஒளிந்து கிடக்கின்றது. உடனடியாக அதனை எடுத்து நீ வெளியே எறிந்து விட வேண்டும். இல்லை என்றால் இதனால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா ஒரு விஷயத்தை தீர விசாரித்து அது உண்மையா இல்லையா என்பதனை தெரிந்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ காரணமில்லாமல் தான் உன் தாயானவள் நான் சொல்கிறேன் என்பதனை நினைத்து விடாமல், எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கருத்தில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி மட்டும் உன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது. பணம் இன்று இல்லை என்றால் நாளை சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் நிம்மதி மட்டும் தொலைந்து போனால் அது மீண்டும் திரும்ப கிடைக்க நாம் பல விஷயங்களை போராட வேண்டி இருக்கும். அதை நினைத்து இன்று நான் சொல்வதுபடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முதலில் நீ தயாராக இருந்து விடு. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது போன்ற ஒரு கவலை எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உன்னுடைய மனதிற்குள் தெளிவான எண்ணங்களை இதுநாள் வரையிலும் கொடுக்கவில்லை. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதையாவது நாம் சரி செய்து விடலாமா, எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வரலாமா என்று என் பிள்ளை நினைக்கும் பொழுது என் குழந்தைக்கு கண்ணுக்கு தெரிந்தது அந்த தெய்வம் மட்டும்தான். கடைசி வரையிலும் தெய்வம் என்றே கதி என்று கையெடுத்து வணங்கி நிற்கின்ற என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் என்று எண்ணினால் எப்பொழுதுமே கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? உன் அம்மா நான் அதனை கண்டுபிடித்து இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று தெய்வத்தை வணங்கினாயோ, அதே நேரத்தில் சில கவனக்குறைவான விஷயங்களும் உன் இல்லத்தில் நடப்பதனால் தெய்வத்திடமிருந்து உனக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கவில்லை. தெய்வம் உனக்கு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கவில்லை. சரியான நேரத்தில் உன்னை வந்து சேர்கின்ற தருணத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தி விடுகின்றது. அதற்கான சரியான முயற்சி உன் கைகளில் வந்து சேராமல் போய்விடுகின்றது. இனியாவது இதை என்னவென்று கண்டு கொண்டு நான் சொல்வது போல உன்னுடைய பூஜை அறையில் ஒளிந்து கிடக்கின்ற இந்த ஒரு பொருளை தூக்கி நீ வெளியே எறிந்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறிவிடும். உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்தது போல உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன் முன்னால் நடக்கும். எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள். அது மட்டுமல்ல, உன் இல்லத்தில் இதனால் தீய சக்தியும் வந்து அமர்ந்து விட்டது. அதுவும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன? நிச்சயமாக ஒருபோதும் என் பிள்ளையினால் அதை மறுக்க முடியாது. அம்மா நமக்கு என்ன தர வந்திருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு ஒருபொழுதும் அதிலிருந்து நீ வெளிவந்து விட முடியாதல்லவா? உனக்கு இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயம் தெளிவாக புரிந்து விட்டது, இதுதான் உன் வாழ்க்கை என்று தெரிந்து விட்டது என்றால் அதன் பிறகு உன்னை யாராலும் இந்த வாழ்க்கையில் இருந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது. உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் தள்ளிவிட முடியாது. நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எது உன் வாழ்க்கை என்று புரிந்து கொள்வாய். எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய். எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமோ நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் குழந்தை,
உனக்கு அதையெல்லாம் தெளிவாக தெரிவித்து கொண்டிருக்கின்ற உன் அம்மா இப்பொழுதும் அதை சொல்லத்தானே வந்திருக்கின்றேன். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் உனக்குள் நான் கொடுத்திருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதை நினைத்தும் என் குழந்தை வேதனைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எந்த நிலையிலிருந்தும் உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. அம்மா இன்று சொல்லப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உன்னுடைய கைகளிலேயே ஒப்படைப்பதற்குரியது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எந்த நிலையில் இனி உன்னை வைக்கும், எந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாருக்காக இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக எண்ணினாயோ, யாரால் உன்னுடைய மன நிம்மதி தொலைந்து போய் விட்டது என்று எண்ணினாயோ, அதையெல்லாம் தாண்டி என் குழந்தை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு சிறு கவனக்குறைவால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் நடக்காமல் போயிருக்கின்றது. நீ கவனிக்காமல் விட்ட விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் உனக்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதை நீ சரி செய்து விட்டால் போதுமல்லவா? என் குழந்தை, எதிர்பார்ப்பது எல்லாம் என் பிள்ளைக்கு மீண்டும் தேடி வந்து கிடைத்துவிடும் எனும் பொழுது அதை என்னவென்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்வதுதானே முறை. அதிலிருந்து நான் ஒருபொழுதும் தவறிவிட மாட்டேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் உனக்கு மிகுந்த வேதனை வந்து விடுகின்றது. எங்கு சொல்வது, யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாமல் எதையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் சிக்கி தவிக்கின்றாய். நமக்கென யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக வந்து விடுகிறது. அப்படி யார் இருந்தாலுமே நமக்கு துன்பத்திற்கு தகுந்த ஆறுதலை அவர்கள் கொடுக்க போவதில்லை. வேண்டும் என்றே நம்மை எப்படியெல்லாம் காயப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருக்கின்றதே தவிர இதிலிருந்து இவர்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. யாருக்கு கெடுதல் நடக்கும், யார் எப்பொழுது கஷ்டப்படுவார்கள் என்றுதான் எட்டி பார்க்கிறது இந்த உலகம் அல்லவா? இது போன்ற நேரத்தில் இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்வதே மிகவும் அரிதான விஷயம்தான். அதுவே நீ செய்கின்ற மிகப்பெரிய சாதனைதான். அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாய் என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ எப்படி மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதில்தான் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் இருக்கின்றது. இதிலிருந்து நீ உனக்கானதை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் நீ இழக்காமல் இருக்க வேண்டும். என் தங்கமே, ஏற்கனவே இருப்பதை தொலைத்துவிட்டு புதிதாக இருப்பதற்கு ஆசைப்பட்டு எதையும் இழந்துவிடக்கூடாதல்லவா? அம்மா சொல்வது புரிகின்றதா? ஏற்கனவே உன் கைகளில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கின்றது. புதிதாக இருப்பதை தேடப்போய் நீ கையில் கிடைத்ததை விட்டு விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். இது நாள் வரையிலும் நீ தொலைத்ததும் போதும், இழந்ததும் போதும். இனிமேல் எதையும் தொலைத்து விட்டேன் என்று சொல்லவோ, இழந்து விட்டேன் என்று சொல்லவோ உனக்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் நீ இழந்தது ஏராளம். சொல்லி முடியாத வாழ்க்கை உனக்கு ஏராளம். நீ இழந்து விட்டதை எல்லாம் நினைத்தால் இன்னமும் உன் மனது வேதனையில் துடிக்கும். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? இதையெல்லாம் கடந்துதானே இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு என் குழந்தை நீ என்றோ வந்து விட்டாய். நமக்கு ஒரு துன்பம் என்றால் தெய்வம் துணை இருக்கும். தெய்வம் இருக்கின்ற அறையை நாம் எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு தெய்வம் உன்னோடு உறுதுணையாக நிற்கும். அவர்கள் இருக்கின்ற இடத்தையே நாம் சுத்தமாக வைக்காமல் விட்டு விட்டோமானால் தெய்வம் உன்னை தேடி வருவது சற்று கடினம்தானே. தெய்வம் என்ன நினைப்பார்கள்? நம் பிள்ளைகள் நம்மை நினைக்கவில்லை, நாம் இருக்கின்ற இடத்தை இப்படி வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி வேதனைப்படத்தானே செய்வார்கள். அப்படி அவர்கள் வேதனைப்படுகின்ற அளவிற்கு என்ன நடந்தது? நானும் என்னால் முடிந்த அளவிற்கு சுத்தத்தை
நல்லபடியாக செய்துதானே பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் செய்வதற்கு ஒரு பொழுதும் தவறியதில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தையே, அம்மா சொல்வதை ஒரு நிமிடம் கவனமாக கேள். எல்லோருமே வேண்டும் என்றே எதையும் செய்வது கிடையாது. தெய்வம் ஒன்றே கதி என்று இருக்கின்ற நாம் எப்படி இது போன்ற காரியத்தை செய்ய முடியும்? ஏதாவது ஒரு கவனக்குறைவு, கவனிக்காமல் விட்டு விட்டாய், இதனால் தான் இது நடந்திருக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த தவறு நீ தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் என் மூலமாக இப்பொழுது உனக்கு தெரிய வருகின்றதல்லவா? அப்படியானால் இந்த தவறை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தெய்வத்தின் அருளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தானே நீ யோசிக்க வேண்டும். அதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக யோசித்து உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விட்டால் போதும். என்றும் நான் இருந்து உன் நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய பூஜை அறை அத்தனை சுத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் என் குழந்தையே, அங்கே காய்ந்த மலர்கள் ஒளிந்து கிடக்கின்றது. என் பிள்ளையே, அது காய்ந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அழுகிய நிலையில் ஒரு மலர் அங்கு ஓர் மூலையில் கிடக்கின்றது. நன்றாக நீ தேடிப்பார். அதுபோல ஒரு சில ஒட்டடைகளும் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்குள் இருக்கின்றது. அதை நன்றாக துடைத்து எடுத்துவிடு. என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் இருக்கின்ற சாமி படங்களுக்கு அருகில் பூச்சிகள் வருகின்றதல்லவா? அது வராமல் இருக்க பச்சை கற்பூரத்தை நீரில் கலந்து நீ அந்த படங்களை எல்லாம் தொடர்ச்சியாக துடைத்து வைப்பாயானால் எந்த பூச்சிகளும் அங்கு வராது. அவை எதுவுமே அங்கு அண்டாது. என் குழந்தையே, இதுவெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சிறு சிறு விஷயங்கள் தான் என்றாலுமே இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகம் என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வத்திற்கு தெரிகின்றது நம் பிள்ளை நமக்காக பல விஷயங்களை செய்கிறது என்று. அப்படி இருக்கும் பொழுது உன்னை அவர்கள் காணாமலோ உனக்கு நல்ல ஆசிகளையோ வழங்காமலோ இருந்து விடுவார்களா? நிச்சயமாக மாட்டார்கள். எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை இது போன்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டாயானால் அதன் பிறகு எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்திலுமே நமக்கு தெய்வம் இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர்த்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் இதனால் வரையிலும் உனக்கு கிடைத்த சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வந்ததல்லவா? அதுபோலத்தான் இன்று உன் தாயானவள் நான் சொன்ன விஷயமும். இந்த ஒட்டடைகளையும் காய்ந்த மலர்களையும் அந்த பூஜை அறையில் இருந்து நீ அப்புறப்படுத்தி விட்டாயானால் தெய்வம் மனமகிழ்ச்சியோடு அங்கே வந்து தங்கி விடுவார்கள். நீ அவர்களின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள். இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்று எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய். தெய்வத்தின் கைகளிலிருந்து ஒரு விஷயத்தை பெறுவது என்பது இந்த வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நடக்கக்கூடியதல்லவா? அந்த புண்ணியம் உனக்கு கை கொடுக்க போகின்றது. இந்த புண்ணியத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களை எல்லாம் மீட்டெடுக்க போகிறாய் என்பதனை புரிந்து கொள். எதையுமே இழந்து விட்டோம் என்று நினைத்து வருத்தப்படாமல் என் பிள்ளை எப்பொழுதுமே இழந்ததை எண்ணி மகிழ்ச்சியோடு இரு. அது உனக்கானது என்றால் உன்னை தேடி வரும், இல்லை என்றால் நிரந்தரமாக விட்டு விலகிச் செல்லும். தேவையில்லாது வருத்தப்பட்டு உன் மனதை காயப்படுத்தாதே. தெய்வம் இது நாள் வரையிலும் தர நினைத்த விஷயம் இது போன்ற விஷயங்களினால் உனக்கு தடைப்பட்டு நின்றது என்று தெரிந்து விட்டதல்லவா? இதையெல்லாம் சுத்தம் செய்து வை. உன் இல்லத்தில் எப்பொழுதுமே தெய்வ கடாட்சமாக நீ வைத்திருப்பாயானால் தெய்வமும் தங்கிவிடும். அங்கிருக்கின்ற துன்பங்களும் உன்னை விட்டு பறந்தோடிவிடும். உனக்கு நல்லது என்றுமே நடக்க தொடங்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று உணரத் தொடங்கி விடுவாய். அதனால் எதற்கும் தடுமாறாமல் இரு.
உனக்கு நல்லதே நடக்கும். நான் இருக்கும் வரை நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும். இப்பொழுது கிடைத்திருக்கின்ற செய்தி கூட உனக்கு நல்ல செய்திதான் என்பதனை நீ புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். பூஜை அறையில் மலர்களே இல்லை என்றாலும் பரவாயில்லை. காய்ந்த மலர்களும் அழுகிய மலர்களும் ஒரு பொழுதும் அங்கே இருக்கக்கூடாது. அது தெய்வத்தை அங்கே இருக்க வைக்காது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.